ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயின் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்குது, அதோட பர்பஸ் என்ன, ஒவ்வொரு ஜாயின் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு சினாரியாவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், அதாவது லைக் ஒவ்வொரு ஜாயின் பண்ணுறப்பையும் அது என்ன, லைக் அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும், அது அப்படின்னா என்ன, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் இப்போ சொல்ல போது லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜாயின்ஸ். லைக் ஃபஸ்ட்டு வந்து தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஜாயின் விச் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் சீக்வல். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ஜாயின், அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின், அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஜாயின், கடைசியாக வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னர் ஜாயினா ஒன்றும் இல்லைங்க, போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். லைக் போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், இங்கே மூவி ஐடி 1லேருந்து இங்கே மூவி ஐடி 1 இருந்தால் மட்டும் கொண்டு வா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தது தெரியுங்களா, அதுதான் இன்னர் ஜாயின். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இங்கே ஒரு டேபிள் ஏ வச்சுக்கிறேன், அது பக்கத்தில் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் பி வச்சுக்கிறேன், டேபிள் பி. ஓகேங்களா. ஸோ டேபிள் ஏல பார்த்தீங்கன்னா ஐடி யூசர் ஐடியை வச்சுக்கோங்க, யூசர் ஐடின்ட்டு ஒரு காலம் இருக்குது. டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா அதே யூசர் ஐடி வச்சுக்கிறேன், யூசர் ஐடின்னு இன்னொரு காலம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 காலம் வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்து ப்ரைமரிக்கு, இது ஃபாரின்க்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து காலமில் வந்து 1 2 3 4 இந்த 4 காலம் என்கிட்ட இருக்குது. அதே என்னோட டேபிள் பியில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட இதுதாங்க என்னோட 2 டேபிளோட டேட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னர் ஜாயின் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்ன்ட்டு நான் கீழே போடுறேன். இப்போ வந்து இன்னர் ஜாயினோட சினாரியோ பார்க்க போகிறோம். ஸோ சின்டாக்ஸ் நான் வந்து தனியாக அங்கே அடித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த எப்படி ஒர்க் பேக்கெண்டில் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த டேபிள் என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள் ஏ ஜாயின் டேபிள் பி ஆன் யூசர் ஐடி ஆஃப் டேபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி ஆஃப் டேபிள் பி. இப்படி தான் நம்ம கண்டிஷன் எடுக்க போகிறோம். அப்போ என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 1, இங்கே வேறு எங்கெங்கெல்லாம் 1 இருக்குது பாருங்கள், யூசர் ஐடி இது சாரி ரெண்டாவது ரோ, இந்த 2 ரோவும் இருக்கா. அப்போ இங்கே என்ன ஆகும், 1 1 திரும்ப இன்னொரு ரோ ரெடி ஆகும், 1 1. அதாவது என்ன நடக்குதுன்னா, இந்த 1 இந்த 1ஓட மேட்ச் ஆகுது, திரும்ப இந்த 1 திரும்ப இந்த 1ஓட மேட்ச் ஆகுது, அவ்வளோதான். இப்போ ஏ டேபிள் யூசர் ஐடி காலம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பி டேபிள் யூசர் ஐடி காலம். ஸோ எனக்கு வந்து 2 டேபிளோட யூசர் ஐடி காலம் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 2 இருக்குது. 2 எங்கெங்க இருக்குது, இங்கே 2 இருக்கா. ஸோ இதோட மேட்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து 2க்கு 2 வந்துருச்சு எனக்கு. அடுத்து வந்து 4, இங்கே 4 இருக்கா, இல்லைல்ல 4ஏ இல்லைல்ல. ஸோ அப்போ எனக்கு வந்து மொத்தமாக எனக்கு 4 எதுவுமே இல்லை, அந்த ரெக்கார்டே எப்படி மிஸ் ஆகிடும், இங்கே கனெக்ட் பண்ண எதுவுமே இல்லை, அப்படியே அந்த ரோ காலி, அந்த ரெக்கார்டு அப்படியே டெலீட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே எங்கேயாவது 3 இருக்காங்க, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 3 3 இப்படி வந்து. ஸோ மேட்ச் ஆச்சா அதை எடுத்து உள்ள வை, மேட்ச் ஆகலைன்னா 2 சைட்லேருந்து தூக்கி விட்டுரு. ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின். இருந்தால் ஜாயின் பண்ணி, இல்லைன்னா அப்படியே லைக் ரிமூவ் பண்ணிவிடு, ஜாயின் பண்ணாத பேசிக்கலாம். அதுதான் இன்னர் ஜாயின். ஸோ இதுதான் இன்னர் ஜாயின். இப்போ அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா லெஃப்ட் ஜாயின் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஜாயின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ லெஃப்ட் ஜாயின்னா என்னென்னா, இதுதான் என்னோட லெஃப்ட் டேபிளுங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் டேபிள். அதாவது ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஃப்ரம்னு கீவேர்ட் போட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது தான் லெஃப்ட் சைட் டேபிள். அதுக்கு அடுத்து ஜாயின் போட்டு இன்னொரு டேபிள் யூஸ் பண்ணேன், அதுதான் ரைட் சைட் டேபிள். ஃப்ரம் போட்டு ஃபஸ்ட்டு நான் டேபிள் ஏ தான் வைக்க போகிறேன், அதுதான் லெஃப்ட் சைடில் இருக்குது, இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ என்னோட லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு ரிட்ரீவ் ஆகணும். ப்ளஸ்
ரைட் சைடில் இருக்கிற மேட்சிங் ஆகிற டேட்டாவை புல் பண்ணி கொடு. அதுதான் லெஃப்ட் ஜாயினோட கான்செப்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அதே மாதிரி தான் ஏலையும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அதே மாதிரி 1 திரும்ப இங்கேயும் ஜாயின் ஆகுது. ஸோ 1 அதே மாதிரி இங்கே 1. இப்போ அடுத்து 2 இருக்கா, இங்கேயும் 2ஆக இருக்குது, மேட்ச் ஆகும். 2 ஸோ 2 இங்கேயும் 2. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 இருக்குது, ஆனால் இங்கே 4 இல்லை. இந்த சினாரியோவில் என்ன ஆகும்னா 4 வந்து வந்துடும். ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் தான் 4 இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா டேட்டாவையும் நான் ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் 4 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல் வந்து உட்காந்துடும். ஏன்னா ரைட்டில் மேட்ச் பண்ண போகிறதுனா நல் வந்துடும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே 3க்கு 3 3 இருக்குது, 3 3 மேட்ச் ஆகிடும். இவ்வளோதான் சினாரியோ. இது வந்து லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின்ன்றது இதுக்கு அப்படியே வைஸ் வெர்சாங்க. இப்போ இங்கே 4 லெஃப்ட் சைடில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம், புதுசாக ஒரு காலம் வச்சு இங்கே இல்லாத மாதிரி பண்ணி நல் கொண்டு வந்தேன்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம், ஒரு ரெக்கார்ட் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வந்து இந்த பக்கம் நல் வந்துடுங்க, இந்த பக்கம் 5 வந்துடுங்க. நான் அதே நான் காமிச்சிடுறேன். அதே சினாரியோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணி நான் வந்து ரைட் ஜாயின் காட்டுறேன். பார்க்கும்போது ரைட் ஜாயின். ஸோ இப்போ ரைட் ஜாயினில் என்ன ஆகும்னா ரைட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ரிட்ரீவ் ஆகும், லெஃப்டில் மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் வச்சுக்க போகிறோம். மோஸ்ட் கேசஸில் வந்து ரைட் ஜாயின் யூஸ் பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே லெஃப்ட் ஜாயினே யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது ரெண்டும் அப்படியே வைஸ் வெர்சா டேபிளை மாற்றி போட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கா. ஸோ 1 1 1 இந்த 1 மேட்ச் ஆகுது. திரும்ப கீழே இருக்க 1, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 1 இங்கே போய் பார்க்குது என்னென்ன மேட்ச் ஆகுதுன்ட்டு. இது 1 தான் மேட்ச் ஆகுது. அடுத்து திரும்ப இங்கே இன்னொரு 1 வச்சுருக்கோம்ல, இது போய்ட்டு பார்க்குது என்னென்ன மேட்ச் ஆகுது. அதுக்கு ஒரு ரெக்கார்டு 1 1. அடுத்து நம்ம இந்த சைட்லேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ 3 இருக்குது, இந்த பக்கமும் 3 இருக்குது. ஸோ 3 3 மேட்ச் ஆகுதா. ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 போட்டுக்கோங்க. அடுத்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மேட்ச் ஆகிடுச்சு. 2 இருக்குது, 2 இருக்குது, மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே நம்ம 5 போட்டுட்டு இங்கே நல் போட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. அதனால் என்ன ஆக போகுதுன்னா லெஃப்ட் சைடில் இருக்க டேட்டா மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக ரிட்ரீவ் பண்ண போகிறோம், ப்ளஸ் மேட்சிங் டேட்டா. இந்த 4 வந்து லெஃப்ட் சைட்லேயும் இல்லை, நம்ம கூட மேட்சும் ஆகலை ரைட் சைடு. அதனால் அது டெலீட் ஆகிடும் அப்படியே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஜாயின். இப்போ இன்னும் ஒரு ஜாயின் பாக்கி இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாயின். ஸோ ஃபுல் ஜாயின். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஜாயின் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல் ஜாயினில் என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடில் இருக்க டேட்டாவும் எனக்கு வரும், ரைட் சைடில் இருக்க டேட்டாவும் வரும். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 அதே மாதிரி தான் 1 1. ஸோ இங்கே இருக்கிறது மேட்ச் ஆகுதா. அடுத்து மேட்ச் ஆகிறதெல்லாம் எடுத்துப்போம். அடுத்து 1 1 திரும்ப இங்கே இன்னொரு 1ஓட இருக்குது, மேட்ச் ஆகும். அடுத்து 2 இருக்கா. அதாவது கன்ஃபியூஸ் ஆவீங்க எதுக்கு நான் 2 ரோ போடுறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த 1 வந்து இங்கே இந்த 1ஓட மேட்ச் ஆகுது, திரும்ப இந்த 1 நம்ம கொண்டு போய் இந்த 1ஓட மேட்ச் பண்ணணும். எல்லா ரெக்கார்டோடையும் மேட்ச் ஆகணும், மேட்ச் பண்ணிக்கும் அதுவே. அடுத்து வந்து 2 இருக்கா, 2 2 இங்கே இருக்குது 2. ஸோ 2 மேட்ச் ஆகுது ஒரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4, இங்கே எங்கேயுமே 4 இல்லை. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் 4 வந்துருக்கனால லெஃப்ட் சைடில் 4 போட்டு ரைட் சைடில் நல் வந்துடும். ஃபுல் ஜாயின் சொல்கிறேன், ஏன்னா எல்லா டேட்டாவும் ரிட்ரீவ் பண்ணணும். 3 வந்து அங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 போட்டு இங்கே ஒரு 3 போட்டுருவோம், மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு டேட்டா எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு வந்து இங்கே ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அங்கே என்னன்னா நல்ல லெஃப்ட் சைடில் நல்ல வரும், அது ரைட் சைடில் ப்ளேஸ் ஆகிருக்கனால ரைட் சைடில் 5. இதுதாங்க ஃபுல் ஜாயின். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஜாயின் கண்டிஷன்ஸ் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ரொம்ப கோர் கான்செப்ட்ஸு: லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், இன்னர் ஜாயின். ஐ கெஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.